வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாடத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துக்கிறோம். நம்ம கத்துக்க தவறுனா இந்த பிரபஞ்சம் வந்து பிரபஞ்சமும் இயற்கையும் சேர்ந்து நமக்கு கத்து கொடுத்துருது. சரிங்களா? சரி, அதை விடுங்க. வாங்க இன்னைக்கு என் மாட்டு கூட ஒரு நாள் காலையில டைம்ல என்ன பண்றேன் அப்படின்றத பார்க்கலாம். காலையில எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் சமையல் வேலை முடிச்சுட்டு தான் பால் கறக்க வருவேன். சமையல் வேலை செய்யறதுலாம் இதுல வந்து எடுக்கல. பாலை கறந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இன்னொரு முறை சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு காலைல எப்பவுமே டிஃபன் தான் செஞ்சு கொடுப்போம். நம்ம என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலுமே அந்த செஞ்சு கொடுக்குற 2 தோசையில ஒரு தோசை தான் உள்ள போகும், மறு தோசை உள்ள போகாது. அதே வீட்டுல இருந்தா நம்ம கூட சண்டை போட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ரணகலம் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த ஸ்கூலுக்கு போற நாள்ல இந்த செஞ்சு கொடுக்குற 2 தோசையில ஒரு தோசை கூட உள்ள போகாது. எப்படியாவது சாப்பிட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்போம். அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நடந்துப்பாங்க. ஏன்னா அவங்களும் குத்தம் சொல்ல முடியாது. காலையில 8 மணிக்குள்ள எழுந்து ஓடணும் அப்படின்றனால பிள்ளைங்க லீவ் வந்தா அழகா தூங்கி எழுந்துட்டு லேட்டா ஏறிட்டாங்க, நல்லா வயிறப்ப திருப்தியா சாப்பிட்டு இருந்துக்கிறாங்க. ஆனா காலையில 8 மணிக்கெல்லாம் பஸ் வந்துருது அப்படின்றதுனால பிள்ளைங்க எழுந்து அவசர அவசரமா அவங்களால சாப்பிடவும் வரல, ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன பண்றது? அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவங்கள சாப்பிட வச்சு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே பெரும் வேதனையா இருக்கும். அது எங்க பையன்லாம் தோசை செஞ்சு அந்த மொத்தம் ஒரு தோசை தவிர வேற எதுவும் காயும் எதுவும் பொரியல் பண்ணி கொடுத்துடக்கூடாது, தோசையும் இன்னொன்னு வச்சிருக்கூடாது, இன்னொரு தோசையா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கப்புறம் மெதுவா சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு அவனை எதுன்னு, ஏன்னா நம்ம அந்த டைம்ல அவன் நீ சாப்பிட்ற இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கோவப்பட்டோம்னா வச்சுக்கோயேன், அந்த ஒரு பிள்ளைங்க டென்ஷன்ல அந்த ஒரு தோசையும் உள்ள போகாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையுமே நம்ம தான் அவங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க, என்னதான் வளர்ந்தாலையும். அதுக்கப்புறம் அவனுக்கெல்லாம் தலை சீவி ரெடி பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு கொடுத்து அதுக்கு மேல இருக்கிற மாட்டு வேலையை பார்க்கணும். ஏன்னா பால் மட்டும்தான் கறந்து முடிக்க முடியும் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே. அவங்க ஸ்கூலுக்கு எங்க பையன் 8:15 போற வேன் வரும். அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே பால் மட்டும் கறந்து முடிச்சுட்டு மற்ற வேலை எல்லாமே அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்கும். ஏன்னா இப்ப நார்மலா வந்து மாடு கண்ணு இல்லாதவங்களது எவ்வளவு வேலைகள் இருக்கு. வீட்டுல வீடு வேசல் பெருக்க முடியாது, பாத்திரம் கழுவ முடியாது, சாப்பாட்டு வேலை மட்டும் செஞ்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. அது எனக்கெல்லாம் வச்சுக்கோயேன், இந்த மாடு பாலை கறந்து அது 1-2 தான் பரவாயில்ல, 7-8 உருப்படிக்கிறதுனால மாடு பாலை மட்டும் கறந்துட்டு மற்ற எந்த ஒரு வேலையும் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தீனி காமிக்கிறது தான் பார்ப்பேன். ஏன்னா டைம் வந்து காலையிலே முடிஞ்ச வரைக்கும் எங்க பையன் காமிச்சிருவான். இல்லைன்னா வச்சுக்கோ, அது இப்போ இந்த 2 வாரமா சரியான சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு அவனுக்கு. ஏன்னா அம்மா போட்டுருச்சு. அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுனால அந்த ஒரு சோம்பேறித்தனம் அந்த ஒரு இதுக்கு வந்து பழகிட்டான் அவன். இனிமே வந்து கண்டிப்பா ரெடி பண்ணும். என்னதான் பசங்க வந்து இந்த காலத்துல படிச்சாலுமே அவங்களுக்கு படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படின்றத நம்ம ஒவ்வொரு அந்த சந்தர்ப்பத்திலயும் வந்து உணர்த்தணும் அவங்களுக்கு. ஏன்னா வாழ்க்கையை அப்பதான் அவங்க கரெக்டான பாதையில புரிஞ்சுப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையும் கரெக்டான பாதையில கொண்டு போவாங்க அப்படின்றது என்னுடைய இது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மாட்டுக்கெல்லாம் குளிச்சு காமிச்சிட்டு இந்த கண்ணுக்குட்டியை பார்த்தா அவங்க அம்மா தான் முன்னாடி குடிக்கிறது, அவங்க அம்மா தான். ஆனா இது வந்து முட்ட ஆரம்பிக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட இருக்கிற மாடுங்கெல்லாம் பாயாது. இருந்தாலும் இந்த மாதிரி முட்டுறது அவங்க கண்ணுக்குட்டிங்களை வந்து முட்டுறது, மாட்டை முட்டுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலே மோஸ்ட்லி கண்ணுக்குட்டிங்கெல்லாம் மாடு குடிக்கும்போது ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் காப்பேன். அதே மாதிரி கொஞ்சம் இந்த சைஸ் கண்ணுக்குட்டி ஆகணும் ஒன்னே வச்சுக்கோ. என் கண்ணுக்குட்டி நம்ம மெதுவாக தடை கொடுத்தோம்னா அது வந்து முட்டவும் முட்டாது, இன்னொன்னு வந்து உதைக்கவும் உதைக்காது. நம்ம அழகா இப்போதே மடியில கொஞ்சம் கொஞ்சம் கை வச்சு பழகணும்னா பின்னாடி இன்னொரு கொஞ்ச நாள் ஆனா வச்சுக்கோயேன் சென்னை மாதிரி ஆயிடும். அதனால நம்ம இப்போந்தே கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து பழக்கப்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம திடீர்னு அதை பழக்கப்படுத்தினா அது வந்து நிற்காது. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்திப்பேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான். கண்ணுக்குட்டிங்க வந்து சின்னதுல இருந்து கொஞ்சம் இந்த சைஸ் வர்ற வரைக்கும் தான் கொஞ்சம் வந்து கஷ்டப்படணும் நம்ம. அதுக்கு மேல டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரம் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா தீனிலாம் குடிச்சு நல்லா பில்லுலாம் எடுக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோயேன், சீக்கிரமா வளர்ந்துரும். சரிங்களா? அந்த மாதிரிதான் மாட்டுக்கெல்லாம் குளித்தி காமிச்சிட்டு அதுக்கு மேல ஏன்னா நம்ம வந்து அதை நம்பிட்டு வேலை செய்யறவங்க அதுக்கு கரெக்டான நேரத்துல தீனி கொடுத்தாதான் அது வந்து நமக்கும் சீக்கிரமா பால் கறக்கும். நிறைய பேருக்கு இந்த ஒரு புரிதல் இருக்கிறது இல்லை. ஏன்னா பொழுதுனிக்கும் ஃபுல்லா வந்து அந்த நாள் ஃபுல்லாவே பால் கறக்கும், நம்ம நிறைய தீவனம் போட்டா பால் கறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுனிக்குமே கொட்டினே இருப்பாங்க. ஆனா அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்குள்ளேயே முடிஞ்ச வரைக்கும் தட்டு எல்லாமே போட்டுடணும். ஏன்னா அப்பதான் வந்து அது அந்த நம்ம போடுற தட்டை வந்து சாப்பிட்டு அது நேரா வந்து நமக்கு பாலாக்கு வர்றதுல. ஏன்னா அது வந்து மொத்தம் 4 இறப்பை இருக்குது. அது ஒவ்வொன்றும் உள்ள ஸ்டோர் பண்ண வச்சுன்னு அது எடுத்து மறுபடியும் நல்லா அது மெண்டு
இன்னொரு முறை அந்த ப்ராசஸ் ஆனாதான் நமக்கு பால் வரும். அது அசை போடுறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அந்த அசை போடும்போது தான் இன்னொன்று வந்து அந்த அரைக்குறையா மென்று உள்ள வச்சிருக்கிறது எடுத்து மறுபடியும் நல்லா மென்று நமக்கு அது மூலயமா தான் பால் கிடைக்குது சரிங்களா. அதுக்கான டைம் கொடுத்தாதான் அது வந்து கரெக்டா நமக்கு பால் கிடைக்கும். அதனாலதான் நான் எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா மாட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில கொஞ்சம் ரிஸ்கை பார்க்காம வேலை செய்வேன் எப்பவுமே. அதுக்குதான் எங்க பையன் எப்பவுமே கொஞ்சம் நேரத்திலேயே குளித்து காமிச்சிட்டு போயிடுவான். ஏன்னா வச்சுக்கோயேன், இந்த மாதிரி கொஞ்சம் அவன் அந்த வேலை பெண்டிங் விட்டானா நான் வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு மணி 9:30 மேல ஆயிடுது. அதுவும் லேட்டா போட்டா வச்சுக்கோ, ஒவ்வொரு மாடு குடிக்கிறது இல்லை. இப்ப நான் காமிக்கிற மாடுலாம் சுத்தமா தண்ணியே குடிக்காது. அரைக்குறை குடிச்சா கூட வச்சுக்கோயேன், அது இன்னும் பெரும் போராட்டம் தான். அது அரைக்குறை கூட சுத்தமா வாய் வச்சு குடிக்கவே குடிக்காது. மூக்கை விட்டு விட்டு எடுத்து கீழே ஊத்திட்டு கப்பன் நின்றுக்கும். திருப்பம் 11 மணி 12 மணி கட்டினாதான் குடிக்கும். குடிச்சா பாப்பனா, இல்லைன்னா கப்புன்னு கட்டி விட்டு அதுக்கப்புறம் தட்டு வந்து முன்னாடி நாளே அறுன்னு வந்து வச்சிருவேன். ஏன்னா அதை நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுது, நம்மளுக்கு இப்பயே 9 மணி ஆயிடுது. மாட்டுக்கு குளித்தி காமிச்சு அந்த வேலையை பாக்குறதுக்குள்ளே ஒவ்வொன்றா காமிக்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் வெயில் ஏறிக்கினா வச்சுக்கோங்க. நம்ம காலையில எழுந்தப்ப வந்து 5 மணிக்கு நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்றதுல இருந்து நம்ம தொடர்ந்து 9 மணி வரைக்கும் செய்யறதுக்கு ரொம்ப டயர்டாயிடும். ஏன்னா வேலைக்கு போறவங்களே 10 மணிக்கு போனாங்கன்னா திருப்ப சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் செய்யறாங்க. அவங்களுடைய வேலையே கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் தான். ஆனா நம்ம வந்து நான்லாம் வந்து 5 மணிக்கு எழுந்து ஸ்டார்ட் பண்ற வேலை காலையில அந்த 9 மணிக்குள்ளேயே 4 மணி நேரம் வேலை ஆயிடுது. அதனால ரொம்பவே டயர்ட் ஆயிடும். அதனால நம்ம போய் வெயில தட்டு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து ஆகாத வேலை. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நைட்லேயே சாயந்தர டைம்ல தட்டு இருந்து வச்சுன்னே காலையிலே குளித்தி காமிச்சு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவான். அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போய் அறுத்துட்டு வந்துருவேன். நம்ம மெதுவா வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாட்டு குளிச்சுலாம் போட்டு, ஏன்னா அந்த வேலையை அவங்க சாப்பிடறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுக்கோ, அதுக்கு மேல நம்ம பொறுமை இருக்கிற வேலை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு தட்டுலாம் போட்டு முடிச்சுட்டு சாணிலாம் வந்து கட்டுத்தரெல்லாம் சுத்தம் பண்ணிருந்தேன். ஏன் கட்டுத்தரெல்லாம் சுத்தம் பண்ணாதான் வச்சுக்கோயேன், அது அந்த கோமியம் அந்த சாணிலாம் போட்டு சுத்தம் பண்ணி விட்டாதான் வச்சுக்கோயேன் திருப்ப அந்த ஈரமா இருக்கதான் அவ சாயந்தரம் கட்டுறதுக்குள்ளேயே ஆறும் அப்படின்றதுனால கஷ்டத்தை பார்க்காம செஞ்சிட வேண்டியதுதான். ஏன்னா நம்ம அதை விட்டோம்னா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இப்ப வெயில் வந்து சரியான வெயில் பொழக்குது. இப்ப இன்னும் மே மாசம் இன்னும் நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா மாடு என்ன பண்ணுவேன், 10 மணி ஒரு 10:30 பிடிச்சி தட்டுலாம் வெளியே சாப்பிட வச்சுட்டு கொட்டாயில பிடிச்சி கட்டிடுவேன். ஏன்னா அது வெயில் பாவம் அப்படின்றதுனால. அப்புறமா சரி ஒரு வழியா சாயந்தரம் வாய் முடிச்சுட்டு அதுக்கு மேலதான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது பார்க்கணும். இதுக்குள்ளேயே வந்து மணி கிட்டத்தட்ட 10 மணி பக்கம் ஆயிரம் அந்த வேலை எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே சுத்தமா எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கு மேலதான் வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வேலை செஞ்சுறது ரொம்பவே டயர்டாயிரும். சாப்பாடை பார்த்தா இன்னும் சொல்லவே வேணாம். இப்ப இந்த வெயில் காலத்துக்கு அதுக்கு எங்க மரத்துல வந்து பப்பாளி ரெகுலராகவே இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து அது ஒரு 2 பீஸ் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டு சாப்பாடுலாம் உள்ளவே போக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேல நான் வந்து என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். எது எப்படி இருந்தாலும் நமக்கு அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஒரு ஆசைக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே இப்படிதான் போகும். ஏன்னா என்னதான் வந்து நம்ம மாடுகனை பார்த்துட்டு இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய அன்றாட வருமானத்துக்காக சரிங்களா. ஆனா இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை லட்சம்னு சொல்லிட்டு சொல்லலாம் எனக்குலாம். ஏன்னா நிறைய பேருடைய கனவும் இப்படிதான் இருக்குது. அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னுடைய படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கஷ்டத்தை பார்க்காம என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு நாளுமே இப்படிதான் போகும் எனக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஹை பண்ற ஒரு பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம்.